Hi dears. ஒரே ஒரு பர்த்டே விஷ் மட்டும் தான். ரஞ்சிதா சிஸ்டர், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாய்ங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்போ இந்த வீடியோ வரும்னு தெரில. நைட் கொடுப்பேனா இல்லை காலையில் கொடுப்பேனான்றது தெரில. காலைல கொடுத்தா டிலே விஷஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. வீடியோலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களோட மெசேஜ் பார்த்தேன். ஸோ திடீர்னு மறுபடியும் போயிட்டு எடிட் பண்ணி போட்டேன். எனக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே, அதாவது ஒரு எடிட்டர் அட்மினாக இருக்கவங்களாம் யோசிப்போம். இந்த மாதிரிலாம் வந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு பூஸ்டப்பாக இன்னும் வீடியோ பண்ணுறதுக்கான அடுத்த லெவலில் நாங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். கண்டிப்பாங்க, உங்களோட கமெண்ட்காக நான் எப்போவுமே வீடியோவில் வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். உங்களை மாதிரி இன்னும் 2-3 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவங்களுக்கும் சேர்த்து. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோவில் உள்ள எல்லா கேரக்டருமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இவங்க தான் பிடிக்கும் உங்களை தான் பிடிக்காது அப்படின்லாம் இல்லாமல் ஃபுல்லாக எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ச் பை இன்ச் என்னோட வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு எல்லா சீனுக்குமே கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட கமெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எங்களுக்கு தெரியும் எங்களோட பேர் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஸோ ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. 7 Stars ஃபேமிலி சார்பாக கண்டிப்பாக நாங்கள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். இப்போ போல எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நைட்டே வந்துட்டு நோ ப்ராப்ளம். மறுநாள் காலையில் வந்து டிலே விஷஸ். ஓகே சிஸ்டர். ஓகே, பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உனக்கு ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 11:30. அடிக்கடி வான் பண்ணுறேன்னு நினைக்காத. உன் வாழ்த்தத்தை சுட்டி வச்சுட்டு கரெக்டாக மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர. சின்னன்னு வச்சுக்கோ, தொலைச்சிட ரஸ்கர். டேய், இந்த மீட்டிங்கே வேணாம்டா, கேன்சல் பண்ணுங்கடா. நீ மாற்றி அவன் மாற்றி நீ மாறி பத்தா குறைக்கி தோ நிற்கிறானே இவனும் 3 பேர் சேர்ந்து சின்ன பாடா படுத்துறீங்க. மீட்டிங் கேன்சல் பண்ணவா? கேன்சல் பண்ண வேணாம். நீ போய் அட்டன் பண்ணுறியா? இல்லைன்னு அந்த இருக்கானே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சார், நீங்கள் போறீங்களா? நான் போகவே இல்லை. விளையாட்றியோ? அம்மா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நம்பி இந்த விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு உன் மேலே நம்பிக்கை வச்சாங்கல்ல, அது கரெக்டாக தான் ப்ரூவ் பண்ணு. நான் ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான்டா இருக்கேன். நான் போய் கண்டிப்பா டீலிங்கை முடிச்சுட்டு வருவேன். ஆனா நீங்க பயமத்தில் பார்க்கும்போது எங்க நான் மிஸ் பண்ணிடுவோம் பயமா இருக்கு. எனக்கு தெரியும்டா, மாத்தி அட்வைஸ் பண்றீங்க. நீ தானே கான்ஃபிடன்ட்ல உன் கான்ஃபிடன்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா? ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு சார், மம்மி கிட்டே சொல்லியாச்சு. நீ அப்ராட்ல இருக்க ஒரு வாரத்துக்கும் உன்னோட கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி சொல்லியாச்சு. எது? டேய், யார் கிட்ட இருந்து முன்ன பண்றீங்க? என் கார்டு எதுக்கு பிளாக் பண்றீங்க? ரொம்ப சின்ன பையன்ல, அதான் அளவா கொடுத்து அனுப்புறாங்க. நிறைய கொடுத்தா உனக்கு எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாதுல்ல, அதனாலதான். டேய், நீ இவங்களோட சேர்ந்துட்டியா? நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, இவன் ஃப்ரெண்டடா. எனக்கு ஒண்ணு சொல்லுடா, இவன் கூட மனுஷன் இருப்பானா? அவன் பிச்சு பிடிக்கிட்டு ஓடுறது தான் பாக்கான். இங்க பாரு, ஆபீஸ் வந்து இவ்வளவு நேரம் யாராவது வந்திருக்காங்களா? ஏய், என்ன உன் மிரட்டலாம்? தோ உன் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே, அவங்கள்ட்ட காமி. நான்லாம் பயப்பட மாட்டேன். சொல்லுடா, இவன் எப்படி அவன் பிடிச்சது? இவன் கூட குப்பை போட்டணும்னு நினைக்கிறேன். வாய் என்ன வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ ஊருக்கு போயிட்டு வா, அப்புறம் இருக்கு. கவனிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். எப்படி நீ இன்பா போனா மட்டும் நல்லா என்ஜாய் பண்றீங்கல்ல? நைட் பார்ட்டி அப்புறம் மசாஜ் எல்லாம் பண்றீங்கல்லடா. அப்புறம் நான் மட்டும் என்ன? அதுக்கு நீ இன்னும் வளரணும் தம்பி. டேய், எனக்கு புரியவே இல்லடா. நீ ஏன் ஃப்ரெண்டுடா, எப்படி இருந்த? இவன் கூட சேர்ந்து சிவன் மாதிரி நீங்க மாறிட்ட, அப்படிதானே? அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஓ அப்படியா? அப்போ இன்னும் அவனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல, அப்படிதானே? டேய், ஆமா, அப்படி உன்னை நம்ப வச்சிருக்கான். இல்லாத கேடுத்தலாம் அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். அது தெரியுமா உனக்கு? பாஸ், அது டே அண்ணா, நீ அப்ராட் போயிருக்கும் போதுலாம் மசாஜ் சென்டர் போற, வெப் போற, அப்புறம் நைட் பார்ட்டிலாம் போறேன்னு லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா நல்லது. நான் லூசுதான். முனை ஒன்றும் சரியில்லையே. எனக்கு தெரியும் நீ அவனோட ஜெகஜால கில்லாடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ, அப்புறமா 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சைட் அடிச்சு லவ் பண்ணிக்கோங்க. டே அண்ணா, உனக்கு வேலை முடிச்சா நான் என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலாமா? ஏய், என்ன விளையாடுறியா? இப்போதானே மீட்டிங் முடிச்சு வந்தோம். அம்மா சொன்னதெல்லாம் கேட்டல, எங்க கூட்டு போறேன்ற? ஊருக்கு தான் போக மாட்டேன்ட்டீங்க. அட்லீஸ்ட் என்ன சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வரட்டும்டா. நானும் எப்படி ஒரு வாரம் பிரிஞ்சிருக்க போறேன்னு தெரியல. அவன் இருக்கானோ இல்லையோ, என்னால அவன் பிரிஞ்சிருக்கவே முடியாது. ஐ மிஸ் யூ கமல். மாற்ற விடுற மவனே, சரி உனக்கு
இனியும் போது விளையாண்டுதான் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. டே முட்டாள் கமல், இப்பயே அவன் புரியுதா நம்ம 2 பேரும் பிடிக்கிறது இவன் தான். டேய் நான் தெரியாம தான் கேட்கிறேன், உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுடா. நீ என்ன எப்ப பார்த்தாலும் கமல் கூட இருக்க? அன்னி கூட போய் இருக்க வேண்டியதாடா. இல்ல இப்ப அடி வாங்கிட்டு தான் ஓட போறேன், பார்த்தா தெரியுதுல. பி சீரியஸ், எனக்கு கமல் சென்ட் பண்றதுக்கு வேணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ என்ன பண்ணி தெரியாது, இன்னும் 1.5 hours டைம் இருக்கு. அதுக்குள்ள மீட்டிங் முடிச்சுட்டு அவனை அனுப்பு. காட், காலங்கத்துல என் கேபின் வந்து என்ன முடிவு வாங்கிட்டு இருக்க? அண்ணா சரி, 1.5 hours மீட்டிங் முடிச்சுனா கூட்டிட்டு போ. சோ ஸ்வீட், யூ ஆர் மை ஸ்வீட் அண்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கமல் லேட் ஆயிட்டே இருக்கு, என்னாச்சு? சொல்லிட்டேன் சார், வந்துருவாங்க. மே கமின் சார். யூ ஆர் கெட்டிங். இவேதா பார்த்து பல காட்டி. குட் மார்னிங் பாஸ். மார்னிங். ஹாய் ரேணு. ஹாய் சார். என்னங்க இன்னைக்கும் கோ இன்சிடென்ட்டா? ஆமாம், கோ இன்சிடென்ட் தான். அடடா, இவ்வளோ தடவை கோ இன்சிடென்ட்டா? அந்த லிஸ்ட் ரெடியா கமல்? எனக்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு நான் போட்டிருக்கேன். நம்பிட்டேன். நான் எனக்கு 2 பேரும் ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணுவீங்க இல்ல அதுக்கு முன்னாடியே? ஏய் எனக்கு புரியலடா, அது எப்படிடா சேம் கலர்லயே டெய்லி? கமல் சார், பாஸ், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நான் கேட்டு 15 minutes மேல ஆச்சு. அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? சேம் டவுட் பாஸ். இப்ப ரொம்ப முக்கியம். டேய் 11 சொல்லி நல்லா என்ஜாய் பண்றான்டா, அது மட்டும் தெரியுதுடா. டேய் டே அமைதியா இருந்தாரு, இல்ல வெளில போ. சீரியஸ்னஸ் புரியாம ஏதாவது விளையாண்டுட்டு இருந்து வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே ஓகே, கூல் கூல், கேரி ஆன். உங்களுக்கு என்ன தனியா வெத்தலை பக்கம் அழைக்கணுமா? எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆடியன்ஸ் இப்பதான் வரீங்க? ஏமா நீ தான் அப்பதே வந்து நல்லா பார்த்து போயிடலாம்ல. நானும் நீ ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு தானே. இப்ப பாருங்க தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கான். இனியோ இட்ஸ் ஓகே சாரி ப்ரோ. ஓகே கேரி ஆன். சாரி பாஸ். லிஸ்ட் ரெடியா? யா சார், லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்க சிஸ்டர்ல அப்டேட் பண்ணிருக்கேன். அப்புறம் சார், டோட்டல் 10 கம்பெனிஸ். ஐயோ 10 கம்பெனிஸா? அப்பனா மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே கான்ஃபரன்ஸ் ஹால் பெருசா புக் பண்ண போலயே. ஐயோ என் பொறுமைக்குன்னு ஒரு அளவு இருக்கு. பிசினஸ் மீட்டிங் தான். நோ அண்ணா, நானும் பிசினஸ் தான் சொன்னேன். சார், நம்பர் 1 ஆரல்யா பியூட்டி குரூப்ஸ். ஸ்ட்ராட்டஜி லோ ப்ரைஸ். நான் உங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கேஜ் நல்லா இருக்கும், ப்ரைஸ் கூட ரீசனபிள் தான். பாஸ், கொஞ்சம் டேஞ்சரஸ் காம்படிட்டர் தான். ப்ரைஸை மட்டும் வச்சு டீல் ஜெயிக்க முடியாதுடா. சப்ளை, கன்சிஸ்டன்சி, குவாலிட்டி, மார்ஜின் எல்லாம் பார்க்கணும்ல. எக்ஸாக்ட்லி. பாஸ், நம்பர் 2 பெல்லோரா காஸ்மெட்டிக்ஸ். சார், அவங்க வந்து நியூ ஸ்கின் கேர் டெக்னாலஜியை மெயின் ஸ்ட்ரென்த்தாக கொண்டு வராங்க. அவங்க ப்ராடக்ட்ஸ் கூட சிலது நல்லா இருக்குடா. உனக்கு ப்ராடக்ட்லாம் எப்படி தெரியும்? ரீசர்ச்டா கமல், பிஸ்னஸ் ரீசர்ச். நீ ரீசர்ச் பண்ற விதம் என்னன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. ரிசல்ட் முக்கியம், மெத்தட் இல்லை. டெக்னாலஜி நல்லா இருந்தாலும் அதை மாஸ் ப்ராடக்டாக கொண்டு வர முடியுமா? அதுதான் அங்கே முக்கியம். வெல், அதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். பாஸ், நம்பர் 3 11 days குளோபல் டிஸ்ட்ரிபியூட்டிங் நெட்வொர்க். ரொம்ப பெருசு பாஸ். அவங்க நெட்வொர்க்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்க ப்ராடக்ட்டை விட ரீச் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. அதுவே நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்து சப்ளை கெப்பாசிட்டி இல்லைன்னா நம்மளால அந்த டீலில் ஹேண்டில் பண்ண முடியாதுடா. பாஸ், ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதை நான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டேன். அதனால தான் ப்ரொடக்ஷன் டீமை நான் ஆல்ரெடி ப்ரீஃபாக பண்ணிட்டேன். குட். நம்பர் 4 நொவாரா பியூட்டி லேப்ஸ். ஸ்ட்ராட்டஜி ப்ரீமியம் ஸ்கின் கேர் செக்மெண்ட். ஆமாம், அவங்க ப்ரீமியம் ஸ்கின் கேர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகம். அப்படின்னா லக்ஸூரியஸான கஸ்டமர்ஸ்க்கு அது ப்ராப்ளம் இல்லை. இந்த ரீட்டைல் செயின் மாஸ் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணாது. ஸோ அவங்களோட ப்ரைசிங் மாடல் இந்த டீலுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட் இல்லை. ஏன் குட், கரெக்டாக சொன்னேன். நம்பர் 5 செலக்டர் காஸ்மெட்டிக்ஸ். செலிபிரிட்டி பிராண்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலே ப்ராடக்ட் வாங்கணும்னு தோணும். உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ப்ராடக்ட் தெரியுதா, செலிபிரிட்டி தெரியுதா? ஹலோ சார், ரெண்டுமே பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தானடா. ஆனால் செலிபிரிட்டி பிராண்டிங்க்கு செலவு ரொம்ப அதிகம். அதெல்லாம் நம்ம ப்ரெசன்டேஷனில் மார்க்கெட்டிங் காஸ்ட்டை விட கஸ்டமர் ரிட்டர்னிங்கை ஹைலைட் பண்ணலாம். அதை தான் பேசணும். நம்பர் 6 வெரைட்டி அண்ட் குளோபல் ஸ்ட்ராட்டஜி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏண்டா உனக்கு தெரியாது? அவங்க குளோபல் எக்ஸ்போஷர் நமக்கு ஒரு வார்னிங். வார்னிங்கா? ஆமாடா, அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம லோக்கல் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்கள விட ஸ்ட்ராங். அதுதான் நம்ம பிச்சில் வரும். நம்பர் 7 லுமோரா பியூட்டி கார்பரேஷன். அவங்க பேக்கேஜ் ரொம்ப கிளாசி. ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கியா? ப்ராடக்ட் மட்டும் இல்லை, மார்க்கெட்டே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இனியா உன்னோட அப்சர்வேஷன் எல்லாம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வை. ஓகே அண்ணா. சார், நம்பர் 8 ஹெவன்ஜர் கேர் ஹெர்பல் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்.
இந்த கேட்டகரி இப்போ நல்லா க்ரோ ஆகுது. ஸோ வாட், நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லைனில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் பேஸ்ட் ரேஞ்சை கன்சிடர் பண்ணலாம். ஷூர் பாஸ். குவாலிட்டி மட்டும் பிஸ்னஸ் இல்லை, குவாலிட்டி ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டெலிவரி டைம் மூணையும் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் பெரிய கான்ட்ராக்டை ரொம்ப நாள் நீடிக்க முடியும்டா. அதுதான் நம்ம கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் மாடல். நம்பர் 9 and 10 லிஸ்ட் இது தான் பாஸ் இருக்கு. இன்னும் யார் கோட் பண்ணல சார். 10 கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு. யாரையும் குறைச்சி எடை போட முடியாது. அதில் முக்கியமாக 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ப்ரைஸ், ஒருத்தர் டெக்னாலஜி, ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒவ்வொரு பிராண்டிங்கில் மாசாக இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் மெயின். நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரென்த்து பிஸ்னஸை முழுசாக ஹேண்டில் பண்ணுற திறமை தான். ப்ராடக்ட் டு ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் டு டிஸ்ட்ரிபியூட் டு கஸ்டமர் ரிட்டர்னிங். ஷியா குட். அதனால தான் இந்த டீல்லையும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அவங்க 10 பேர் என்ன கொண்டு வராங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன கொண்டு போகணும் முடிவு பண்ணணும். அதுக்கு தான் இந்த 2 days. ஓகே, எதுவும் முடிவு பண்ணிட்ட போல நீ இறங்கி கலக்கு, நான் கூட இருக்கேன். ஐ எம் ஆல்சோ வித் யூ பாஸ். ஐ எம் ஆல்சோ பாஸ். நோட் திஸ் ஒன், இந்த தடவை காம்படிஷனில் ஜெயிக்கிறத விட காம்படிஷனே நம்ம கம்பெனியை பார்த்து பயப்படணும். ஐ நோ யுவர் ஸ்டைல் பாஸ். ப்ரெசன்டேஷனுக்கு நான் ரெடி பாஸ். இன்னும் 2 daysல நம்ம எதிர்பார்த்த அந்த நாள். இந்த தடவை டீல் நம்மளுக்கு தான் கிடைக்கணும்னு எந்த காட்டிடையும் வேண்டாம். அந்த டீலுக்கு நம்மளை தவிர வேற சரியான சாய்ஸ் இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ற மாதிரி நம்ம பிரசன்டேஷன் இருக்கணும். கண்டிப்பா பாஸ், நம்மளுக்கு தான் நல்ல டீல். எப்பவும் போல நம்ம கலக்குறோம் பாஸ். நம்மளுக்கு தான் டீல், கவலைப்படாதீங்க. ஆனா எனக்கும் நம்பிக்கை இருக்குடா. நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது உன்னோட சக்சஸ் பார்ட்டியை எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக கொண்டாடுறோம். ஓகே ஓகே. ஓகே. இது என்ன புதுசா இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு வந்ததே இல்ல. ஐயோ, என்னோட டாய் ரூம் தான். இது உன்னோட டாய் ரூம் தானா? ஷப்பா, எவ்வளோ டாய்ஸ். இனிமே புதுசா டாய் வாங்கணும்னா புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு மேனுஃபேக்சர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும் போல. மார்க்கெட்டில் உள்ள எல்லா டாயும் வாங்கிட்டு வந்து வச்சிட்டியா? ஆஃபீஸ் போயிட்டாங்களா? இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு ஏர்லிங் மணியே இருந்து போயிட்டாங்க போல. நானே பார்க்கல. என்ன ஐயோ, இது என்னடா புது கம்ப்ளைண்டா இருக்கு? டார்லிங் இப்பலாம் உன்னை பார்க்கறதே இல்லையா? ஏன்? ஆமா, இப்பலாம் டார்லிங் என்ன பார்க்கறதே இல்ல. எப்ப பார் பாட்டி கூட பிசினஸ் இருக்காங்க. பிசினஸ் இருக்காங்களா? என்ன பண்ணலாம்? உன்னை கண்டுக்க மாட்டாங்கல்ல? நீ என்ன டார்லிங்க, உன்னோட டார்லிங் கண்டுக்க மாட்டாங்கல்ல? கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? ஆமா, கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும். ஐயோ, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க, என்ன கொடுக்கலான்னு. குச்சி அடிச்சலாமா? அடிக்கணுமா? நல்ல ஐடியா, குட் கேர்ள். என் பேரை சொல்லி சேர்த்து 2 போடு. என்ன? அதான் உங்க டார்லிங்க்கு வாழ்த்தணும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால ஆன்டி பேரையும் சொல்லி சேர்த்து 2 போடு. உன் டார்லிங் பாவமா? நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்ன? பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என்னடா அப்பா அடிக்க வேணான்ற, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்ற. வேற என்ன கொடுக்கலாம்? அச்சா, டார்லிங் வலிக்குமே. அது சரி, அடிக்கிறது வலிக்கிறதுக்கு தானே. எனக்கு தெரிஞ்சு ஒரு குச்சி இல்ல 2 குச்சி வச்சு உன் டார்லிங்க நல்லா அடிக்கணும். சரி, நீயே சொல்லு, வேற என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? டார்லிங்க்கு 10 கிஸ் கொடுப்பீங்க. டார்லிங் வந்து பனிஷ்மெண்டா 10 + 10 20 கிஸ்ஸஸ் அவன் கொடுக்கணுமா? அப்போ நீங்க டார்லிங் மேல கோமாட்டீங்களா? நீங்களும் 10 கிஸ் டார்லிங் கொடுத்துருங்க. எது? டார்லிங் ஆபீஸ் போகும்போது என்ன டார்லிங் கிட்ட சொல்லாம அப்போ என்ன டார்லிங் கிட்ட சொல்லாம போயிட்டாங்கல்ல, அதனால டார்லிங் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. நான் 10 கிஸ் டார்லிங் கொடுக்குறேன், நீங்களும் டார்லிங்க்கு பனிஷ்மெண்ட் கிஸ் கொடுத்துருங்க. அது சரி. பனிஷ்மெண்ட்டா டார்லிங்க்கு வலிக்கும்னு
நீங்கள் கிஸ் கொடுக்குறீங்க, நாங்கள் பனிஷ்மெண்ட் கிஸ் கொடுக்கணுமா உங்கள் டார்லிங்க்கு? கிஸ் கொடுக்கலாமா? அது சரி, உன் டார்லிங் எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இதில் இது ஒன்று தான் குறைச்சல். நீங்கள் கொடுங்க உங்கள் டார்லிங்க்கு பனிஷ்மெண்ட், நான் அப்புறமா கொடுப்பேன். கிஸ் அப்புறமா கொடுப்பீங்களா டார்லிங்க்கு? ஆமாம்மா, உங்கள் டார்லிங் இப்போ தான் கிஸ் கொடுத்துட்ருக்காங்க. குச்சி எடுத்து வேணா அடிப்பேன் உன் டார்லிங்க. டார்லிங் பாவம் வலிக்கும். உன் டார்லிங்க பாவம். சரி, அந்த டார்லிங் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே இருக்கு மேடம் என்ன கூப்பிட்டு வந்தீங்க? நீங்கள் வந்ததுக்கான விஷயம் என்ன? எனக்கு அங்கே இருக்க ஹோம், அதான் டாய் ஹோம், அது எனக்கு வேணும். எங்கே இருக்கு? இந்த டோருக்குல, அதுக்கு மேலே. டோருக்கு மேலேயா? இது என்ன இவ்வளோ ஹைட்டில் இருக்கு? அதான் இந்த டாய் இருக்குல்ல, அதான் எனக்கு வேணும். ஏற்று தாங்க டார்லிங். கியூட் இருக்குல்ல? கியூட்டாக தான் இருக்கு. ஆனால் அதுக்கு ஹைட்டை பற்றியா? ஆன்ட்டி அவ்வளோ தூரம் ஹைட் இல்லையே, எப்படி எடுக்கிறது? பக்கத்தில் நேரம் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு எடுங்க. உனக்கு யார் இந்த பெட்ரூம் கஸ்டமைஸ் பண்ணது? தாயனத்துக்கு மேலே வச்சு அதுக்கு ஏனி வேற கொடுத்து, இதெல்லாம் கண்டிப்பாக உன் டார்லிங் வேலையாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான யோசிக்கும். டார்லிங் ஒன்று இதெல்லாம் எதுவும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்காங்க. நான் டார்லிங் ஆஃபீஸில் வாங்கல பேண்ட் மேலத்துக்கு வச்சணும், ஏற்றுக்கோங்க. எதையும் டச் பண்ணக்கூடாதா? அப்படி எதுக்கு வாங்கி கொடுத்தா? குழந்தைக்கு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் ஷோகேஸ் போட்டு அதுக்கு ஒரு டோர் ஒன்று போட்டு மூடி வச்சாச்சு. டச் வேர் பண்ணக்கூடாதா? அவன் என்ன சொல்கிறது? ஏது இந்த டாய் ஹோம் தானே உனக்கு வேணும்? இரு, ஆன்ட்டி எடுத்துறேன், என்ன யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். டாய் ஹோம் மட்டும் இல்லை, இன்னும் வேறு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு. இங்கே இருக்க டாயில் என்ன வேணும்னு சொல்ல, ஆன்ட்டி எடுத்துறேன், என்ன யாருக்கும் பயப்படாத. ஓகே, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கோங்க டார்லிங். நீ சொல்லிட்ட, ஆனால் ஆன்ட்டிக்கு பயமா இருக்கேன். இரு எடுத்து தரேன். ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹை, அவ்வளோதான். மே கமிங்? டார்லிங் கமிங். நோ நிலா, என்ன சொல்லிட்டு இருக்க? ஏய் நீங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ட்ரெயின் பெட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? இல்லை, என்ன மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொன்னல, நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா? அது வந்து நிலா தான் கதவை. நிலா குட்டி வா போலாம். ஹலோ ஹலோ, என்ன என்னது இது? பேபி, ஆன்ட்டி போகிறேன், நீ அப்புறமா வா என்ன? அன்னைக்கை விட இன்னைக்கு பயங்கரமாக இருந்தது. அன்னைக்கும் தெரியாம தான் இருந்தது, ஆனால் இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலாக இருக்க மாதிரி இருக்கு. இதுவும் பைத்தியக்காரி என்னடி பண்ணி வச்சிருக்க? சும்மாவே விட்டுவா போச்சு. டார்லிங் ஹலோ, அது தெரியாம அன்னைக்கு நடந்தது கூட தெரியாம தான், ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி ஃபீலாக இருக்கு.
இது சரியில்லையே. டார்லிங் டார்லிங். என்ன டார்லிங்? என்னடா? என்ன கண்ணத்துல கண்ணத்துல என்ன? கடவுளே, என்னடி? போச்சு போச்சு. கண்ணத்துல ஆஞ்சல் லிப்ஸ்டிக் இருக்கு. அதுவா? ஆன்ட்டி கீழே விழுந்தாங்கல்ல, அப்போ அடிப்படாம காப்பாத்தினல, அதுக்கு உங்க ஆன்ட்டி கொடுத்த gift. போச்சு. டார்லிங், அது gift இல்ல, பனிஷ்மென்ட். ஐயோ நிலா குட்டி. பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட்? நானும் டார்லிங்கும் உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணும். இப்பதான் டீல். பனிஷ்மெண்ட் கொடுக்க டீலா? ஓஹோ, மாமா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் டீலா? என்ன பனிஷ்மெண்ட்? எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? டார்லிங், ஆஃபீஸ் போகும்போது என்ன டார்லிங், அப்போ இந்த டார்லிங் பார்க்காம போயாச்சுல, அதுக்கு தான் பனிஷ்மென்ட் டீல். நோ டார்லிங். ஓஹோ, அப்படியா? டார்லிங்க பார்க்காம போயிட்டேனே, மாமா பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட்? அதான் கிஸ். டார்லிங் ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே நான் 10 கிஸ், அப்போ ஆன்ட்டி 10 கிஸ் கொடுக்கணும் டீல். சோனி முடிஞ்சு. யாருக்கு யாருக்கு யார் கேஸ் கொடுக்கணும்னு கேட்டேன். நானு அப்புறம் அப்புறம் நானு அப்புறம் டார்லிங், இந்த டார்லிங் எந்த பேரும் உங்களுக்கு கிஸ் பனிஷ்மென்ட் கொடுக்கணும் டீல். என்ன சொல்லிட்டு இருக்க? நேரம் பார்த்து கவுத்து விடுறாளே. ஓஹோ, ஸோ எனக்கு நீ 10 கேஸ் அப்புறம் உன் டார்லிங் 10 கேஸ் அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா டீல், அப்படிதானே? ஆஹா, இன்னும் டீல் இருக்கு. என்னம்மா? என்னது? ஐயோ, நான் 10 கிஸ் டார்லிங் கொடுக்கணும். அப்போ டார்லிங் வந்து எனக்கு 10 கிஸ், அப்போ 10 கிஸ் கொடுக்கணும். ஓ, மேடம் எனக்கு 10 கேஸ் கொடுத்தா ரிட்டர்னா எக்ஸ்ட்ரா 10 கேஸ் கொடுக்கணுமா? கொடுத்துட்டா போச்சு. டார்லிங் இல்லாததா? 20 போதுமா? இன்னும் வேணும். கொடுத்துட்டா போச்சு. எப்படி இந்த டீல் பேபிக்கு மட்டும் தானா, இல்லை பேபி டார்லிங் கொண்டா? போட்ட பைய ஊரூரா தெரிஞ்ச பைய சரியா நின்ற பைய ஊரையடி பார்த்த பைய கும்புரு தான் உழுத பைய இந்த மாட்டம் போற பைய ரொம்ப உண்டா பயந்த பைய ஆடா தின்னு. டார்லிங், உங்களுக்கு வேணுமா? பேபி ஐ ஆம் ரெடி. டார்லிங், உங்களுக்கு வேணுமா? ஏய் டார்லிங். சாரி, மாமா காலை சொல்லாம போயிட்டேனா? என் கண்ணில் லட்சம் இல்ல பல உச்சம் இல்ல ஊருக்கு செல்ல புள்ள இன்னைக்கு நான் தான் தொல்ல